ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு டியூடோட பர்த்டே. ஸோ நான் இன்றைக்கி ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். நாளைக்கு டியூடோட பர்த்டே. டியூடை பற்றி உங்ககிட்ட தெரியாத பல சுவாரஸ்யமான விஷயங்கள் சொல்ல வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டியூடுன்றியப்பா யாருப்பா அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? டியூட் அப்படின்றவங்க யாருன்னா, என்னை பொறுத்தவரை டியூடுன்றது ஃபேவரட் பர்சன் இல்லாட்டி ஃபேவரட் ஹியூமன் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லலாம். அம்மா அப்பாவை தாண்டி ஒருத்தர் இவ்வளோ பிடிக்குமா அப்படின்னா டியூடை ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்கும், எதுக்கு பிடிக்கும்னா அதுக்கு நிஜமான காரணமே தெரியாது. பட் சில சில விஷயங்கள், சில கேரக்டர் சில பேர்கிட்ட பிடிச்சிச்சுன்னா நம்மளால் மாற்றிக்க முடியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி டியூட்கிட்ட வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் பிடிக்கும். நிறைய பேர் வந்து டியூட் பற்றி நிறைய கேட்பாங்க, எப்படி இவ்வளோ ஜோவியலாக ஒரு இதாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் டியூட் வந்து நட்சத்திரம் ரொம்ப வெகுலி, ரொம்ப சாஃப்ட் கேரக்டர், ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட். இதில் வந்து நானே அப்பாடா டியூடு நம்மளுக்கு கிடச்சிருக்காங்க அப்படின்னு நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ண விஷயம் என்னென்னா, நாங்கள் வந்து ஒரு இன்சிடெண்ட் நான் ஷேர் பண்ணுறேன். நாங்கள் வந்து ஒரு நாள் நைட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டுருக்கப்போ ஒரு ஷேர் ஆட்டோக்காரங்க வந்து அந்த வண்டி லிட்டரலாக தள்ளிட்டு போயிட்டு இருந்தாங்க. அங்கேருந்து எப்படியும் அவங்க அந்த ஃபில்லிங் ஸ்டேஷன் போகிறதுக்கு, அது பெட்ரோல் பங்க்னா பக்கத்தில் இருக்குது, ஃபில்லிங் ஸ்டேஷன் வந்து கொஞ்சம் தூரம் இருக்குது, அதுக்கு ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் அது கண்டிப்பாக இருக்கும். ஸோ அவங்கக்கிட்ட போய் ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்னு நான் கேட்டேன். சும்மா நான் கேட்டேன். அவங்கள பாரு, அப்போ அவங்க போய் டோ பண்ணிவிட்டு அந்த ஃபில்லிங் ஸ்டேஷன் வரை கொண்டு போய் விட்டுட்டு அந்த ஆட்டோக்காரர் என்ன சொன்னாங்கன்னா, நில்லுங்க தம்பி அப்படி சொன்னாங்க. விச் மீன்ஸ் ஒரு தேங்க் சொல்ல, இல்லாட்டி மணி தரேன், நீங்கள் என்னை கொண்டு போய் விடுறீங்களா, மணி தரேன் அப்படி போல் அவர் கேட்டார். வாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டோம். அப்புறம் ஃபில்லிங் ஸ்டேஷனில் அவர் போய் நிப்பாட்டின உடனே எங்களை தேடி வந்தார். ஆனால் டியூட் சொன்னாங்க, இல்லை நம்ம யாருமே அவருக்கு தெரிய வேண்டாம், அவர் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு அது வந்து ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக ஒரு மாதிரி இருந்துச்சு. எனக்கு தெரியல, அது ஒரு ஹியூமன் பீயிங் கிட்ட நான் அப்படி ஒரு இன்ஸ்பயர் ஆனது. நான் அப்படி சில டைம் பண்ணுவேன். வேற டியூட் அதை பண்ணும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நம்மளோட சாய்ஸ் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி டியூட் வந்து ரொம்ப கோவமாக அப்படிலாம் பேசுகிற ஆள் கிடையாது. ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட பேசுவாங்க, ஆனால் வேறு அவுட் சைட் பீப்புள்கிட்ட வந்து அப்படிலாம் கோவமாக பேசுகிற ஆள் கிடையாது. ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் கோவமாக பேசக்கூடாது, அதை வேணால் மாற்றிக்கலாம். டியூட நீங்கள் மாற்றிக்க ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் ரொம்ப யார் என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க டியூடு. ரொம்ப அதான் கைண்ட் ஹார்ட்டட் பர்சன்ஸ்க்கே இருக்கிற ஒரு மேனுஃபேக்சரிங் இது, அதனால நம்பிடுவாங்க டியூடு. அதுக்கப்புறம் என்னென்ன ரீசனுக்காகலாம் பிடிக்கும் அப்படின்னு நிஜமாகவே சொல்ல முடியாது. சொன்னோன்னா அந்த ரீசனெல்லாம் வந்து இதை நான் எக்ஸாம்பிள் தான் இந்த விஷயம். இன்னும் இது மாதிரி நிறைய நடந்திருக்கு. நாங்கள் ஒன்றா ட்ராவல் பண்ணுற இவ்வளோ இயர்ஸில், இவ்வளோ டேஸில் வந்து நிறைய விஷயம் நடந்திருக்கு. இதுன்னு என்னால் சொல்ல முடியாது. இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்ன ஒரு விஷயம் தான். மற்றவங்க பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல, மேபி பண்ணலாமல் இருக்கலாம். பட்டு நான் பார்த்து என் லைஃப்பில் நான் பார்த்து ஒரு ஹியூமன் பீயிங் வந்து இப்படி பண்ணது வந்து எனக்கு ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு. டியூடோட வைப் வந்து எல்லாருக்குமே நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனாலே டியூடுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். ஸோ டியூடு வந்து அவர் எப்படி யோசிப்பாருன்னா, அவர் இருக்கிற இடத்துல ஹாப்பியாக வச்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸை சொல்கிறேன், இருக்கிற இடத்துல ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ சேம் லைக் நீ என்ன மாதிரியே தான் நானும் அப்படி தான் ஜாலியாக இருப்பேன், ஹாப்பியாக இருப்பேன், வைப் பண்ணிட்டே இருப்பேன். இன்றைக்கி நடக்கிறத பார்த்துக்கலாம், நாளைக்கு எவ்வளவு நாளைக்கு கதை அப்படின்றது அதே மாதிரி தான் டியூடு யோசிப்பார். இன்றைக்கி நடக்கிறத பார்ப்போம், நாளைக்கு நடக்கிறது நாளைக்கு கதை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான். அப்புறம் நம்ம லைஃப்பில் சில ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லுவோம்ல, நம்ம மனசில் என்ன நினச்சாலும் அப்படியே பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம்ல. அந்த மாதிரி எனக்கு டியூடு, நான் மனசில் என்ன நினச்சாலும் நான் அப்படியே டியூட்கிட்ட பேசிடுவேன். திட்டுறதா இருக்கட்டும், ஏதாவது வேர்ட்ஸாக இருக்கட்டும், எதுவுமே நான் வந்து இது பண்ண மாட்டேன். ஃபில்டரே போடாமல் நான் வந்து எல்லாமே ஷேர் பண்ணுவேன் டியூட்கிட்ட. ஸோ அதனால எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு கூட நம்ம வந்து லைஃப் லாங் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குறதுனால எனக்கு டியூட் வந்து ரொம்ப பிடிக்கும். வேறு என்ன விஷயத்துக்கெலாம் பிடிக்கும்னு நான் யோசிச்சு சொல்கிறேன். கேரிங்காக இருப்பாப்புல, என்ன சொல்கிறது, எங்கேயாவது நின்றுட்டு இங்கே எனக்கு டைம் ஆகிடுச்சு, ஆனால் நான் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கூட அவர் வேலையை விட்டுட்டு கூட என்னைய வந்து பிக்கப் பண்ணிட்டு இது பண்ணுற மாதிரியான விஷயம்லாம் பண்ணுவாப்புல. ஸோ அந்த மாதிரி நான் அதை பண்ணுவேன்னா கண்டிப்பாக பண்ண மாட்டேன். ஏன்னா கொஞ்சம் செல்ஃபிஷ் அந்த விஷயத்த. பட் டியூட் அப்படிலாம் யோசிக்க மாட்டார், வந்து என்னை விட்டுட்டு தான் போவாங்க. அதான் நானும் சில விஷயத்தில் செல்ஃபிஷ், டியூடும் சில விஷயத்தில் செல்ஃபிஷ். ஸோ செல்ஃபிஷும் ஜாலியாக இது பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் இந்த வீடியோ மூலமாக நான் டியூடுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, டியூடுக்கும் இந்த உலகத்துக்கும் என்ன சொல்ல வரேன்னா, ஃபேவரட் பர்சன்ஸோட
பர்த்டேலாம் நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள். இன்றைக்கி இருப்போம், நாளைக்கு இருப்போமா இல்லையான்னு யாருக்குமே தெரியாது. ஸோ இருக்க டேஸை ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக வெயிட் பண்ணிவிட்டு இருக்கலாம். அதுவும் இல்லாமல் நான் வந்து என்ன பிலீவ் பண்ணுவேன் அப்படின்னா, பர்த்டேஸ் அப்படின்றது நிஜமாவே கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விஷயம். நம்ம இந்த வருஷத்துலேயே நமக்காகவே நமக்குன்னு வர டே வந்து அந்த ஒரு டே தான். தீபாவளினாலும் எல்லோரும் கொண்டாடுவாங்க, கிறிஸ்மஸ், நியூ இயர் எல்லாமே கொண்டாடுற விஷயம். ஆனால் தட் ஒன் டே, இப்போ எந்த டேயோ அந்த டேயோ வந்து இட் வில் பி செலிப்ரேட் பை ஒன்லி பை அஸ். நம்ம மட்டும்தான் அதில் அன்றைக்கி நம்ம தான் ஹீரோயின். அதனால பர்த்டேஸ் தயவு செஞ்சு செலிப்ரேட் பண்ணுங்க. தினங்களை கொண்டாடுறதுங்க, மனுஷங்களை கொண்டாடுங்கலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த தினத்தில் மனுஷங்களை ரொம்ப சூப்பராக கொண்டாடுறது இனிமே மீனிங்ஃபுல்லாக இருக்கும், லைஃப் மீனிங்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் டியூடுக்கு நான் வந்து பர்த்டே விஷயம் என்ன சொல்ல வரேன்னு நினைக்கிறேன்னா, டியூடு நீங்கள் நினைக்கிற எல்லாமே நடக்கும். இன்னும் 10 வருஷத்தில் யூ வில் ரீச் வேர் யூ வாண்ட் மீ அப்படின்னு நான் வந்து இந்த பர்த்டேக்கு விஷ் பண்ணுறேன். லிவ் லாங், அப்போ தான் நானுமே ஹாப்பியாக இருக்க முடியும். Happy birthday to you. Many happy returns of the day. Bye bye.